அடக்கு கண்ணாடியை வச்சுட்டு நீங்கள் கண்ணாடியை வந்து வச்சிங்கன்னா தென்கிழக்க பார்க்குற மாதிரி இருக்கும். அதே இது வந்து கிழக்கு கண்ணாடியை வச்சுட்டு அந்த வடகிழக்கில் கிழக்கு பக்கம் வந்து கண்ணாடியை பொருத்தி அது வந்து வடமேற்க பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கண்ணாடி வந்து நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் வந்து உங்களுக்கு ரெண்டு மூலைகள் 2 சுவர்கள் சந்திக்கும் இடம் தான் வடகிழக்கு மூலையாக இருக்கும். கண்ணாடி வந்து நம்ம இருக்கிறது வந்து வளமாக்கக்கூடியது, ரெட்டிப்பாக்கக்கூடிய தன்மை கொடுக்கக்கூடியது, ஒரு பார்க்கும்போது மல்டிப்ளேவாக நம்ம காமிக்கக்கூடியது இந்த கண்ணாடி. அதனால தான் நம்ம வந்து நிறைய கோயில்களில் கடவுள் சேவகத்தில் கண்ணாடி வைத்து ஒரு இடத்துல வந்து சாமியை வச்சுருப்போம். அந்த வடகிழக்கில் வடக்கு ஒரு பக்கம் கண்ணாடியும் கிழக்கு ஒரு பக்கம் கண்ணாடி வைக்கும்போது இந்த வடக்கில் உள்ள கண்ணாடி கிழக்கையை நோக்கி பார்க்குற மாதிரி வடக்கில் உள்ள கண்ணாடி அந்த கிழக்கில் உள்ள கண்ணாடியை வந்து டச் ஆகிற மாதிரி பார்க்குற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும். வடகிழக்கு அந்த வாஸ்து புருஷனுடைய முகத்துக்கு மேலே நீங்கள் எல்லா பொருளையும் அமுக்கி வச்சிங்கன்னா அவன் மூக்கு அமுங்கி மூச்சு திணறல் மாதிரி அவனுக்கு வரும்போது இந்த வீடு வாஸ்து புருஷன் தான் இந்த வீட்டை ஆளுகிறான். ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நேயர்களும் அவங்களுடைய சந்தேகங்களும் ரொம்பவே முக்கியம். அதனால தான் உங்களுடைய கேள்விகளை நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நிறைய நேயர்கள் பதிவிட்டிருக்கீங்க. உங்களுக்கான விடை இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக காத்துட்ருக்கு. அதில் ஒரு சில கேள்விகளோடு நான் தயாராக இருக்கேன். உங்கள் கேள்விகளுக்கான விளக்கங்களை சொல்கிறதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க சித்தயோகி சிவதாசன் ரவி அவர்களுடைய மனைவியும் ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம். வாங்க அம்மாவை சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் அம்மா. நம்ம ஒரு எபிசோட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து எந்த இடத்துல கண்ணாடி வச்சா நல்லது, அதாவது ஒரே ஒரு சொல்யூஷன்ப்பா, வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும் ஆனால் ஒரே ஒரு சொல்யூஷன், ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் வந்து கண்ணாடி வைக்கிற முறையை பற்றி பேசியிருந்தீங்க. அதில் சில கேள்விகள், சிலருக்கு அதில் சந்தேகங்கள் இருக்குது. நான் எல்லா கேள்வியும் கேட்டுறேன், நீங்கள் அதற்கான விளக்கங்களை சொல்லிவிடுங்க. நித்ய நாகா அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு. ஒவ்வொரு ரூமுக்கும் வடகிழக்கு கார்னர் இருக்குல்லம்மா, இதில் எந்த ரூமில் இருக்கக்கூடிய அந்த கார்னரில் வைக்கணும் அப்படிங்கிறது அவங்க கேள்வி. இன்னொன்று, 2 கார்னர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வச்சா அது தென்மேற்கு கார்னர் பார்த்த மாதிரி தானே இருக்கும், அதை தான் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படிங்கிறது. அதாவது வடகிழக்கில் வச்சா வடகிழக்கு கார்னரில் வச்சா தென்மேற்கு எப்படி பார்க்கும், தென்கிழக்க பார்க்கும், ஒன்றும் வடமேற்க பார்க்கும். கார்னரில் வைக்கவே முடியாது. கார்னர் வந்து இப்படி கட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கார்னரை ஒட்டி இருக்கிற இடத்துல வைக்கும்போது ஒன்று தென்கிழக்க பார்க்குற மாதிரி இருக்கும் கண்ணாடி வச்சிங்கன்னா. அதாவது வடக்கு கண்ணாடியை வச்சுட்டு நீங்கள் கண்ணாடியை வந்து வச்சிங்கன்னா தென்கிழக்க பார்க்குற மாதிரி இருக்கும். அதே இது வந்து கிழக்கு கண்ணாடியை வச்சுட்டு அந்த வடகிழக்கில் கிழக்கு பக்கம் வந்து கண்ணாடியை பொருத்தி அது வந்து வடமேற்க பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ வந்து வீட்டுக்கு உள்ளே வைக்கணுமா வெளியில் வைக்கணுமாங்கிறது இன்னொருத்தரோட சந்தேகமாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கண்ணாடிங்கிறது ஹோல் இந்த உங்களுடைய வீட்டினுடைய மொத்த தொகுப்பின் வடகிழக்கு பகுதி தான் கெட்டு போயிருக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய இது. உங்கள் வீட்டின் மொத்த பரப்பளவில் வடகிழக்கு பகுதியில் வந்து நம்மளுக்கு கெட்டு போயிருந்தாலோ இல்லாட்டா மேடாக இருந்தாலோ இல்லாட்டா அதை வந்து ஏதாச்சும் வெயிட்டு தூக்கி வச்சுருந்தாலோ தூண் ஏதாச்சும் வச்சுருந்து எடுக்க முடியாமல் இருந்தாலோ, தூண்லாம் வச்சா எடுக்க முடியாது, அந்த மாதிரி இருந்தாலோ உங்களுக்கு அந்த இடத்துல உள்ள உங்களுக்கு வாஸ்து குறைபாடு நீக்குவதற்கு இந்த கண்ணாடியும் ரொம்ப முக்கிய பங்காக இருக்கும். அதனால் இந்த கண்ணாடியை வந்து நம்ம வடகிழக்கில் இந்த மொத்தம் உங்கள் வீட்டினுடைய வடகிழக்கில் ஒரு தூண் வச்சுருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த நெகட்டிவை நம்மளுக்கு வெளியிலேருந்து அகற்றுவதற்காக இந்த கண்ணாடி வைக்க சொல்லுவோம். இந்த கண்ணாடி வந்து நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் வந்து உங்களுக்கு 2 மூலைகள் 2 சுவர்கள் சந்திக்கும் இடம் தான் வடகிழக்கு மூலையாக இருக்கும். அந்த சுவர் வடக்குள்ள உள்ள சுவரும் கிழக்கில் உள்ள சுவரும் இந்த 2 செவத்துலையும் நீங்கள் கண்ணாடி மாற்றுவது சிறப்பாக இருக்கும். அதாவது வடக்கு செவத்துலையும் ஒரு கண்ணாடி வச்சிடலாம். ஆமாம், கிழக்கு செவத்துலையும் ஒரு கண்ணாடி ஜாயிண்ட், அந்த கண்ணாடிகள் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஜாயிண்ட் ஆகிற கண்ணாடி உங்களுக்கு தென்மேற்கு பகுதியை வந்து இதாக்கும் அப்படிங்கிறது சொல்கிறீங்க. கண்ணாடி வந்து நம்ம இருக்கிறது வந்து வளமாக்கக்கூடியது, ரெட்டிப்பாக்கக்கூடிய தன்மை கொடுக்கக்கூடியது, ஒரு பார்க்கும்போது மல்டிப்ளேவாக நம்ம காமிக்கக்கூடியது இந்த கண்ணாடி. அதனால தான் நம்ம வந்து நிறைய கோயில்களில்
கடவுள் சேவகத்தில் கண்ணாடி வைத்து ஒரு இடத்துல வந்து சாமியை வச்சுருப்போம். அது கண்ணாடியில் எல்லா முகமும் தெரிகிற மாதிரி. அப்போங்கும் போது அந்த கோயில் முக்கியமான தெய்வத்துக்குரிய அம்சத்தில் எந்த குறைபாடுகளும் நமக்கு வர வாய்ப்புகள் இருக்காது. அதை தான் நம்ம எந்த இடத்துல இதை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா வடகிழக்கில் இதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த வடகிழக்கில் வடக்கு ஒரு பக்கம் கண்ணாடியும் கிழக்கு ஒரு பக்கம் கண்ணாடி வைக்கும்போது இந்த வடக்கில் உள்ள கண்ணாடி கிழக்கையை நோக்கி பார்க்குற மாதிரி வடக்கில் உள்ள கண்ணாடி அந்த கிழக்கில் உள்ள கண்ணாடியை வந்து டச் ஆகிற மாதிரி பார்க்குற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும். அதே கிழக்கில் உள்ள கண்ணாடி வடக்கை டச் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த 2 கண்ணாடிகளும் சேர்ந்து அப்படி தென் மேற்கை பார்க்குற மாதிரியும் இருக்கும். தென்மேற்க பாக்குற மாதிரியும் இருக்கும், தென் கிழக்கை பாக்குற மாதிரியும் இருக்கும். அப்பங்கும் போது எல்லா பக்கத்தோட எல்லா திசையும் கிட்டத்தட்ட பாக்குற மாதிரி வந்துரும், வடகிழக்க தவிர்த்து. ஆமா, ஏன்னா நம்ம அந்த இடத்துல தான் வச்சிருக்கோம். அந்த இது எல்லாத்தையும் மொத்தமா நம்மளுக்கு வந்து அந்த வடகிழக்கு சரியில்லைன்னா 3 மூலைகளும் சரியில்லாமல் போயிடும். முக்கிய ஆணி வேற வடகிழக்கு. அதுதான் மூக்கு. நம்மளுடைய மூக்கு அங்க இருக்குது, நம்ம முகம் அங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த முகத்தை நம்ம வந்து அழுத்தி ஒரு வெயிட்டை போட்டிங்கன்னா அது அழுத்தி அமுக்குற மாதிரி இருக்கும். அதாவது வாஸ்து புருஷன் வந்து தலைப்பகுதி வந்து வடகிழக்குல, அந்த வடகிழக்கு அவன் குப்பரை தான் படுத்திருப்பான், அவன் நிமிர்ந்து படுக்க மாட்டான். குப்பரை படுத்திருக்கும் போது அவன் பூமியை நோக்கி குப்பரை படுத்திருப்பான். மேலே போய் நீங்கள் ஒரு பெரிய ஒரு இதை கட்டிடத்தையோ வச்சாலோ இல்லாட்டா ஒரு தூணை தூக்கி வச்சாலோ வைக்கும் போது அந்த தூண் வெயிட்டில் அவன் மூக்கை அழுத்தும். அப்போ அங்கே வந்து அவன் மூச்சு திணறல் ஏற்படும், உருள ஆரோக்கியம். அந்த மூச்சு திணறல் அந்த குரு காரகத்துவம் அடிப்படும் போது வீட்டில் ஆரோக்கிய கேடுகள், பணம் சார்ந்த பிரச்சனைகள், சுப நிகழ்ச்சி தடைகள் இதெல்லாமே ஏற்படக்கூடியதாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து அந்த வடகிழக்கு அந்த வாஸ்து புருஷனுடைய முகத்துக்கு மேலே நீங்கள் எல்லா பொருளையும் அமுக்கி வச்சிங்கன்னா அவன் மூக்கு அமுங்கி மூச்சு திணறல் மாதிரி அவனுக்கு வரும்போது இந்த வீடு வாஸ்து புருஷன் தான் இந்த வீட்டை ஆளுகிறான். இந்த வீட்டை வந்து அவனால் ஹேண்டில் பண்ண முடியாது. அதை குறைப்பதற்காக தான் நம்ம வந்து இந்த கண்ணாடிகள் வந்து தோஷத்தை நீக்கக்கூடியது. வேறு எல்லா பக்கமும் நம்ம கண்ணாடி வைக்க தேவையில்லை. வடகிழக்கில் வைக்கும்போது அது ரிஃப்ளெக்ஷன் பார்வை மாதிரி வந்து நல்லா உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். வடக்கை நோக்கியும் கிழக்கை நோக்கியும், வடக்கு கிழக்கு 2 பக்கமும் மாற்றணும். 2 பக்கமும் அந்த கார்னர் ஜாயிண்ட் ஆக மாதிரி மாட்டினீங்கன்னா அது வந்து மல்டிப்ளை, அதாவது பெருக்கம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால் அந்த இடத்தெல்லாம் பெருக்கம் கொடுத்துச்சுனால இந்த இடம் தாழ்வாயிரும். சூப்பர்மா. இன்னொரு முக்கியமான சந்தேகம் கேட்டிருந்தாங்க, எந்த இடத்துல மாட்டணும் வீட்டில்? ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அறையிலையுமே வந்து வடகிழக்கு மூலை அவங்க சொல்கிற மாதிரி இருக்க தான் செய்யுது. இப்போ வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல மாட்டணும், இல்லை வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வடகிழக்கில் மாட்டணுமா? எனக்கு என்னென்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே மாட்டுறது மொத்த ஏரியாவில் வடகிழக்கு சொல்லிட்டேன். உங்கள் வீட்டில் காம்பவுண்டு வடகிழக்கில் இருந்தால் வெளியில் காம்பவுண்ட், அதாவது காம்பவுண்ட்னா இல்லை போர்ட்டிகோவாக வச்சுருப்பாங்க சில பேர் அந்த இடத்துல, அந்த மாதிரி வெளியில் இருக்கும் போது அந்த வெளியில் உள்ள செவத்தில் வந்து உங்களால் மாட்ட முடிஞ்சால் மாட்டிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதுதான். வெளியில தான் ஃபர்ஸ்ட், வெளி காம்பவுண்ட் தான். ஆமாம், வெளி ஆப்ஷன். அந்த வெளியில் வந்து உங்களுக்கு மேலே அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், காம்பவுண்டு கட்டி மேலே வந்து போர்ட்டிகோ மாதிரி வைக்கும்போது அந்த இடத்துல மாற்றுறதுக்கு உங்களுக்கு வழிகள் கிடைக்கும். இல்லை எனக்கு அந்த இடத்துல மாட்டுறதுக்கு வழிகள் இல்லைன்னா உங்கள் வீட்டின் வடகிழக்கு ரூமில், உங்கள் வீட்டில் மொத்த ஏரியாவில் வடகிழக்கு ரூமில் அதில் வடகிழக்கு பகுதியில் அந்த கண்ணாடியை மாட்டுவது சிறப்பாக இருக்கும். ஓ, வீட்டில் இருக்கிற மொத்த ரூம்லயே வடகிழக்குல எந்த ரூம் இருக்கோ அந்த ரூம்ல இருக்கக்கூடிய வடகிழக்கு கண்ணாடி. ஆமா, சூப்பர். உங்க கேள்விக்கு விளக்கம் கிடைச்சிருக்கோம் நான் நம்புறேம்மா. வடகிழக்கு வெளியில காம்பவுண்ட்ல இருக்கு, உங்களுக்கு அங்க மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னா வடக்கு செவரில் ஒரு கண்ணாடி, கிழக்கு செவரில் ஒரு கண்ணாடி. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், இப்படி ஒன்று பார்த்த மாதிரி இருக்கும், நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா திசையும் பார்த்த மாதிரியும் இருக்கும். அது வந்து முதல்ல ஆப்ஷன் வெளியில் மாற்று தான். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளே வடகிழக்கு பகுதியில் உங்களுடைய வீட்டில் எந்த ரூம் இருக்கோ, ஒரு சிலருக்கு ஹால் இருக்கலாம், ஒரு சிலருக்கு ரூம் இருக்கலாம், ஒரு சிலர் பூஜை அறையை அங்கே வச்சுருக்கலாம். எந்த ரூம் இருந்தாலும் அந்த ரூமில் வடக்க பார்த்த மாதிரி வடக்கு செவரில் ஒரு கண்ணாடி, கிழக்கு செவரில் ஒரு கண்ணாடி வச்சுருங்க. அதுதான் கரெக்டு. ஸோ உங்கள் கேள்வி மூலமாக இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய நேயர்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். உங்களுடைய கேள்விக்கு ரொம்ப நன்றிம்மா. அதனால தான் இவ்வளோ அற்புதமான விளக்கம் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. அடுத்த கேள்விம்மா, மேம், வடகிழக்கு, மறுபடியும் வடகிழக்கு தான், வடகிழக்கில் வேப்ப மரம் இருக்கலாமா அப்படிங்கிறது கேள்வி. நான் வந்து பொதுவாக சொல்லிட்டேன், வடகிழக்கில் வந்து சக்தியுடைய வழிபாடு, வடகிழக்கில் சக்தி, தெய்வ சக்திக்குள்ள உள்ள வழிபாடுகள் உண்டு. அதாவது துளசி வந்து எவ்வளோ செடிகள் துளசிக்கு அவ்வளோ பவர்ஃபுல் உண்டோ அதே போல் மரத்தில் வேப்ப மரம் அவ்வளோ வலிமை உண்டு. அதனால் அந்த வேப்ப மரம் வந்து நீங்கள் 4 மூலையில் எந்த மூலையில் இருந்தாலும் அது உங்களுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது தான்.
பொதுவாக ரொம்ப தெய்வ சக்தி நிறைந்த வீட்டில் வடகிழக்குல தான் வேப்பமரம் முளைக்கும். ரொம்ப அந்த வீட்டில் தெய்வ அருட்கடாட்சம் இருக்குது, தெய்வ வழிபாடு அதிகமாக ஏற்படுத்துகிறாங்கன்னா அந்த வீட்டில் வேப்பமரம் ஆட்டோமேட்டிக்காக முளைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் நடணும்னு அவசியமே கிடையாது. அதனால் அந்த வடகிழக்கு மூலையில் வேப்பமரம் முளைக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒன்று தான். சில பேர் சொல்லுவாங்க அது வீட்டுக்குள்ளே முளைக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் காம்பவுண்டுக்கு வெளியே வடகிழக்கில் இருந்தால் நல்லது. ஆனால் வடகிழக்கில் இருக்கிற வேப்பமரம் உங்களுக்கு நல்ல சக்தி ரூபமாக நல்ல ஆன்மீக ஒரு பயணத்துக்கு பயன்பாடு கூடியதாக இருக்கும். அதனால் வடகிழக்கில் வேப்பமரம் நீங்களாக வைக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக முளைச்சால் அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அம்மா, இருந்தாலும் ஒரு சந்தேகம். இப்போ தான் நம்ம வடகிழக்கில் வெயிட் வைக்கக்கூடாதுன்னு சொன்னோம். ஆனால் வடகிழக்கில் வேப்பமரங்கிறது நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு வெயிட்டு தானே? ஆமாம், நல்ல பலமான வெயிட்டு. அது அதான் வீட்டுக்குள்ளே வைக்கணும்னு அவசியம் கிடையாது, காம்பவுண்டுக்கு வெளியே வைக்கிறது சிறப்பாக இருக்கும். காம்பவுண்டுக்கு வெளியே வடகிழக்கில் உங்களுக்கு வேப்பமரம் இருந்து அது முளைச்சி வந்தால் அது உங்களுக்கு நல்லது தான், ரொம்ப நல்லது. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே வேப்பமரம் நீங்களாக வைக்கக்கூடாது. அது பறவைகள் மூலம் விழுந்த எச்சத்தில் வரக்கூடிய வேப்பமரம் உங்களுக்கு தோஷங்களை நீக்கக்கூடியதாக இருக்கும். அதுவாக நியமித்த ஒரு இடத்த சூஸ் பண்ணி அது உட்கார்ந்துருக்குது. அதனால் அந்த வேப்பமரத்துக்கு நான் திசைகளோ அதுவோ நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா வேப்பமரம் இருக்கிற இடத்தில் நோய்களே வராது. இப்போ நான் சொன்னது இந்த மூக்கு பயிற்சி அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த வடகிழக்கு பகுதியில் நம்மளுடைய வாஸ்து புருஷன் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு அந்த இது எஃபெக்ட் ஆகும். அது என்னென்னா அங்கே நம்ம நோய் நொடிகளை காக்கக்கூடிய இடம் அது வேப்பமரம். அதை இவர் இந்த வாஸ்து புருஷனுக்கும் அது நல்லா எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. ஏன்னா ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா வெளியிடுறதுனால. அதனால துளசி மாடத்தையும் கொஞ்சம் அங்கே வைப்போம். அதே மாதிரி இதுவும் மரங்களில் ரொம்ப பவர்ஃபுல்லான மரம் இதுதான் வேப்பமரம். நம்ம எல்லாம் அது வேர்லேருந்து எல்லாமே மருத்துவ குணமுடையது. அதனால அந்த வாஸ்து புருஷனுக்கு அது எஃபெக்ட் ஆகாது. ஆனாலும் நம்மளுக்கு அது காம்பவுண்டுக்கு வெளியே வைப்பது சிறப்பான ஒன்றாக இருக்கும். நிச்சயமா வைக்க போறீங்க நீங்க வேப்பமரம்னா காம்பவுண்டுக்கு வெளியில வச்சிருங்க. தானா காம்பவுண்டுக்குள்ள வடகிழக்குல முளைச்சிருந்தா அதுக்கு தோஷம் கிடையாது. தானா முளைக்காம நாமளா தோண்டி வடகிழக்குல வேப்பமரம் வைக்கக்கூடாது. வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில உங்களுக்கு வந்திருக்கு வைக்க போறீங்கன்னா வைக்கவே கூடாது. அதுவா வந்தாதான் வடகிழக்குல காம்பவுண்டுக்கு வெளியில சரி உள்ள இருந்தாலும் அதுவா வரணும். தானா தேர்ந்தெடுத்து உங்க மண்ணை வேப்பமரம் தானா முளைச்சதுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. வடகிழக்கு மூலையாக இருந்தாலும் அது தவறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சூப்பர்மா. இன்னைக்கு எல்லா கேள்விகளும் வடகிழக்க சுத்தியே இருந்தது. அதற்கான அழகான விளக்கங்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்திருக்கீங்க. நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றிமா. நன்றிமா.